Hi, hello, welcome back to my channel Vivaha Designer. So இந்த வீடியோல நம்ம ஒரு semi bridal blouse பத்தி தான் பார்க்க போறோம். So எப்படியெல்லாம் நம்ம work பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி டிசைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே டீட்டெயிலா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸோ இதுதான் கஸ்டமரோட saree. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு டார்க் ப்ளூ கலரில் saree இருக்குது. அதில் பார்டர் கீழ் பார்டரில் வந்துட்டு டிசைன்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான செக் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. அதில் பீகாக் இருக்குது அண்ட் எலிஃபண்ட் இருக்குது, 2 டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. சாரியோட முந்தி வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. கோல்டன் saree அண்ட் பிங்க் த்ரெட் வந்துட்டு மிக்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆரஞ்சு ஷேடு கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் டார்க் ப்ளூ அண்ட் பிங்க் கலர் த்ரெட் வந்துட்டு மிக்ஸ் ஆகிற பிளேஸில் வந்துட்டு வயலட் ஷேட் வந்துட்டு கிடைக்கும். எதுக்காக சாரியில் இருக்கிற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, என்னெல்லாம் கலர்ஸ் சாரியில் இருக்குது, ப்ளவுஸில் என்ன கலர் வந்து யூஸ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எதுக்காக இந்த டிசைன் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம், ட்ராயிங் எப்படி பண்ணியிருக்கோம், ட்ரேசிங் எப்படி பண்ணியிருக்கோங்கிற ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ப்ளவுஸோட மேக்கிங் வீடியோ வந்துட்டு என்னால் எடுக்க முடியல. ஏன்னா இந்த டைமில் வந்துட்டு மேரேஜ் டேட்ஸ் வந்துட்டு நிறைய இருந்தனால கொஞ்சம் ஒர்க் வந்துட்டு அர்ஜெண்ட்டாக இருந்தது. ஸோ என்னால் வீடியோ வந்துட்டு எடுக்க முடியல. ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன ஒர்க் நம்ம இதில் பண்ணியிருக்கோம், என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப ஈஸியான ஒர்க் தான் இதில் நம்ம பண்ணியிருக்கோம். பேசிக் ஆரி ஒர்க் கிளாஸ் போனவங்க கூட இந்த ஒர்க் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் த்ரெட் ஒர்க் அண்ட் பீட் ஒர்க், ஜர்தூசி ஒர்க், இந்த 3 ஒர்க் தான் நம்ம வந்துட்டு மோஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். கஸ்டமர் வந்துட்டு ஹேங்கிங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம ஹேங்கிங்ஸ் வந்துட்டு இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்டாக எல்லாருமே ஹேங்கிங்ஸ் வந்துட்டு அந்த மடித்து அடிக்கிற பிளேஸில் தான் அட்டாச் பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு ஸ்லீவோட சென்டர் பார்ட் அந்த டிசைன் வந்துட்டு டிசைனுக்கு கீழேயே தொங்குற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேசிங் வந்துட்டு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் மார்க் பண்ணணும். ஸோ இதோட ஹாஃப் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரைப் டிசைன் போட்டிருக்கோம். அடுத்த ஹாஃப் வந்துட்டு நம்ம பீகாக் டிசைன் வர மாதிரி பண்ணியிருக்கோம். பேக் நெக்கில் ஒரு திக் பார்டர் வர மாதிரி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் கேட்டிருந்தாங்க ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியா இருந்தால் செல்ஃப் கலரில் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் 1/2 இன்ச்சுக்கு வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, அது பண்ணிவிட்டு பிங்க் கலரில் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணி அதை சுற்றி ஜர்தூசியால் ஒரு லேயர் போட்டிருக்கோம். அந்த 1/2 இன்ச்சு பார்டரை மறுபடியும் ரிப்பீட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன அரும்பு டிசைனாக சிங்கிளாக நம்ம எடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதில் ஃப்ளவர் ஷேப்பில் புட்டா ஒர்க் வந்துட்டு அங்கங்கே நான் கொடுத்துருக்கேன். இதுதான் ட்ரேசிங் பேப்பர். இந்த ட்ரேசிங் பேப்பரில் என்னெல்லாம் ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போது சென்டர் பார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கீழே திலகம் ஷேப்பில் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த பிளேஸில் நான் கோல்டன் கலர் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு பக்கத்தில் ரவுண்டாக இருக்குது இல்லைங்களா, அதில் வந்துட்டு பீட்ஸ் நம்பர் 2 சைஸ் பீட் அண்டு சுகர் பீட் வச்சுட்டு ஒரு அரும்பு டிசைன் வர மாதிரி நான் ரெடி பண்ண போகிறேன். ஓகேங்களா. இப்போது இந்த ரவுண்டு வந்துட்டு ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த ரவுண்ட் அண்டு ஹார்ட் ஷேப்பெல்லாம் இருக்குது இல்லையா, இதில் வந்துட்டு ஜர்தூசியில் லோடிங் கொடுக்க போகிறேன். இங்கே வி ஷேப்பில் ஒரு ட்ராயிங் தெரியுது இல்லையா, ஸோ அங்கே வந்துட்டு நான் லோடிங் கொடுக்க போகிறேன். திலகம் ஷேப் கோல்டன் கலர் ஸ்டோன் வந்துட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். மோஸ்ட்டாக திலகம் ஷேப் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் கோல்டன் கலர் ஸ்டோன் தான் நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். பீகாக்கோட பாடி போர்ஷன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பிளேஸில் நம்ம குந்தன் ஸ்டோன் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ லைனாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், கேப் விடாமல். இப்போது பீகாக்கோட சைஸ் வந்துட்டு பெருசாக இருந்துச்சுன்னா அதோட ஃபெதர் வந்து டீட்டெயிலாக ஒர்க் பண்ணலாம். பட் வந்துட்டு சின்னதாக இருக்கிறனால நம்ம ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். 2 பீகாக் டிசைனுக்கு சென்டரில் நம்ம ஃப்ளவர் வந்துட்டு ஒர்க் பண்ண போகிறோம். இப்போது இதை ஸ்லீவோட 1 போர்ஷனில் மட்டும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அதையே ஃபோல்டு பண்ணிவிட்டு அடுத்த போர்ஷனில் வந்துட்டு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அப்போ இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பண்ணியிருந்த ஆரி ஒர்க் டிசைன் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி வந்தாச்சு. ஸோ அதோட அவுட்லுக் இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இது ஒரு செமி பிரைடல் ப்ளவுஸ். ஸ்லீவோட ஹாஃப் போர்ஷன்லேருந்து ஒர்க் வந்துட்டு கண்டினியூ ஆகும். ஸ்லீவோட கீழே வந்துட்டு ஸ்ட்ரைப் டிசைன் நம்ம பண்ணியிருக்கோம், மேலே பீகாக் டிசைன் பண்ணியிருக்கோம். இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணுற மாதிரி அந்த டேப்லெட் பீடை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது.
இப்போது பிங்க் கலர் சாரியில் ஆரி ஒர்க் பண்ணுறனால நம்ம நிறைய கலர் சாரியை மிக்ஸ் மேட்ச் பண்ணி நம்ம வியர் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். விவாஹா டிசைனரோட மற்ற ப்ரைடல் ப்ளவுசஸ் அண்ட் செமி ப்ரைடல் ப்ளவுசஸோட வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள். 8015250506 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள்.